அருள்மிக பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ? மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பர், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவர். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் நிழல் உம்மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். நான் ஆண்டவனின் அடிமை, உன் சொற்படியே நிகழட்டும். தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். அவர் கருவுற்று இருப்பது தூய மரியாளால் தான். உன் மரியா கடவுளின் மகனை பெற்றெடுக்கப் போகிறார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடு. உங்கள் சொற்படியே ஆகட்டும். நான் மரியாவை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்கள் வீட்டில் சற்று இடம் கிடைக்குமா? என் கர்ப்பிணி மனைவி சற்று சோர்வுற்று உள்ளார். இங்கே இடம் இல்லை. என்னை சோர்வுற்றாமல் இங்கே எந்த சென்று விடுங்கள். இங்க வாருங்கள். இங்கு வாருங்கள். நீங்கள் உரையாடுவதை நான் கேட்டேன். ஆம், என் மனைவி சோர்வுற்று உள்ளார். உங்கள் வீட்டில் சற்று இடம் கிடைக்குமா? என் வீட்டில் நிலைமை இல்லை. ஆனால் வீட்டின் பின்னால் ஒரு மாட்டுத் தொழுவம் இருக்கிறது. அங்கே இதமாக இருக்கும். குளிரின்றி நீங்கள் அங்கே இருக்கலாம். மிக்க நன்றி. மரியின் மகனே ஆரிரரோ, மார்கழி
ஏதோ அங்கே வெளிச்சமாக தெரிகிறது, என்ன அது? போய் பார்ப்போம். அஞ்சாதீர்கள், இதோ உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை சொல்லப் போகிறேன். மெஸ்ஸியா என்னும் மீட்பர் தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார். துணிகளால் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தினும், இதுவே அடையாளம். ஆமே, வான் சென்று பார்ப்போம். வானத்தில் தெரிவது என்ன? வானச்சிரம் போல இருக்கிறது. ஆம், அது வானச்சத்திரம் தான். நாம் அதை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். உலகிற்கெல்லாம் அரசர் பிறந்து விட்டார். அரசே, அரசே, அங்கே ஒரு அதிசய குழந்தை பிறந்துள்ளது. எங்கு உள்ளது அந்த குழந்தை? எனக்கு தெரியாது. என் நாட்டு மக்களே, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அந்த குழந்தை எங்கு உள்ளது என்று? அரசே, பெத்லகேமில் ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அவர் அனைவரும் மீட்பார் என்று சொல்ல கேட்டோம். ஞானிகளே, வாருங்கள் வாருங்கள். சொல்லுங்கள் அரசே.